வணக்கம் மூக்கையூர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கடலுக்கு போயிட்டு கரையை திரும்பும்போது நல்ல குமுலா மீன், அதுக்கப்புறம் முழுச்சா மீன், இது ரெண்டையுமே இன்றைக்கி நம்ம சமைச்சு சாப்பிட்டோம். முக்கியமாக நம்ம அதிகமாக நிறைய நேரங்களில் கேப்பக்கூழ் நம்ம கடலுக்கு கொண்டு வருவோம். இன்றைக்கி அந்த கேப்பக்கூழோட இந்த மீன்களை பொரித்து நம்ம சாப்பிட போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த வெயில் நேரத்தில் நம்ம நல்ல ஒரு சாப்பாடோட இந்த மீன் பொரித்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கண்டிப்பாக நண்பர்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த குமுலா மீன் சரி, அதே நேரத்தில் முழுச்சா மீன் சரி, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சுவையில் தான் இருக்கும். இந்த மீன் நம்ம அதிகமான அளவு குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன காரணம்னா, இந்த மீனில் முள் அதிகமாக இருக்காது. இந்த ரெண்டு மீன்லேயுமே மீன் சாப்பிடும்போது நம்ம அந்த சதை மட்டும்தான் அதிகமாக இருக்கும். சதையோட முள் அதிகம் இல்லாமல் இருக்கிறதுனால குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீன்களை. அதே நேரத்தில் நம்ம இந்த மீனை ரொம்ப நாள் வச்சு வியாபாரிகள் யாருமே விற்கவும் முடியாது. ஏன்னா இந்த மீன் சீக்கிரமாக செவந்து அதோடைய தன்மை மாறிடும். அதனால் அதோடைய சுவையும் குறைஞ்சிரும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கையில் தான் இந்த மீன் இந்த கலர்லையும் இருக்கும். ரொம்ப இந்த மீன்கள் கெட்டு போயிட்டுனா சிகப்பு கலரில் ஆயிரும். அதை நம்ம கருவாட்டுக்கு தான் பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம பிடிச்சி நம்ம இந்த மீனை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேயும் நம்ம இப்போ சமைக்கிறோம். இப்போ எப்படி நம்ம சமைப்போம்னா, ரொம்பவே ஈஸியாக இன்றைக்கி சிக்கன் பொடியும் அதோட மிளகு பொடி, இது ரெண்டை மட்டும் தான் சேர்த்து நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம எப்போவுமே வீட்டு மசாலா பயன்படுத்துவோம். இன்றைக்கி அப்படி பயன்படுத்தாமல் சிக்கன் பொடியும் கொஞ்சம் மிளகுத்தூள் பட்டு பயன்படுத்தி சமைக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு தண்ணி பண்ணா மீன், அதுக்கப்புறம் 3 இறால் வந்துருந்துச்சு. இதை பூச்சி இறால் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய அந்த கால்கள் கலர் கலராக இருக்குது பாருங்கள். இந்த இறால் பூச்சி இறால் அப்படின்னு சொல்லுவோம். பூச்சி இறால் விலையும் கொஞ்சம் கம்மியாக போகும். நம்மளுக்கு இந்த மீன் விலையில் அதிகமாக 2, 3, 4, 5 இப்படி வரும். இந்த பூச்சி இறால்களை நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இன்றைக்கி இந்த 3 இறால் மட்டும்தான். இந்த 3 இறாலையும் வெட்டி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி நம்ம சமைக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இந்த மீன் இன்றைக்கி பொரிச்சு தான் எடுக்க போகிறோம். பொரிச்சு எடுத்து நம்ம அந்த கேப்பக்கூழ் கஞ்சியோடு நம்ம சாப்பிட போகிறோம். கரையை திரும்பி வரும்போது நம்மளுக்கு நம்ம கிடைக்கிற நேரத்தில், அதாவது இன்றைக்கி எந்த வேலையுமே இல்லை, வேலை இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம அருமையான சமையல் ரெடி பண்ணி சாப்பிட்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் தான். இந்த மீனில் செவுள் அதிகமாக இருக்காது. அதனால் நம்ம சுத்தம் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். மேலே செவுள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாகவே அதை வெட்டி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2, 3 தண்ணியில் அலசினாலே போதும். மீன் நல்லா பளிச்சுன்னு சூப்பராகிடும், நல்லா சுத்தமாகிடும். அதோட நம்ம இப்போ 2, 3 தண்ணியில் இப்போ அலசி தனியாக எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த பொடி எல்லாத்தையும் இப்போ போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதோட நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிருவோம்.
இந்த கேப்பக்கூழுக்கு மீன் கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம இப்போ இதை வந்து சிக்கன் பொடியும் அதோட நம்ம வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் இது ரெண்டையும் தான் பயன்படுத்தி இதை சமைக்கிறோம். இப்படி நம்ம சமைக்கும்போது கொஞ்சம் காரமாகவும் இருக்குது. நம்ம வந்துட்டு அந்த கேப்பக்கூழோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து இது 2 பொடியுமே போட்டு கொஞ்சம் போல் எண்ணெயை மட்டும் ஊற்றிட்டு நல்லா மீனை வந்து அந்த பொடியில் சேர்கிற மாதிரி கலந்து வச்சுட்டு தான் நம்ம வந்து இப்போ சமைக்க போகிறோம். பொரிச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அப்படியே பொரிச்சு எடுக்கிறது தான். இப்போ வந்து மீன்களை நல்லா வந்து இந்த பொடியில் கலந்து கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னாலே நல்லா வந்து அந்த பொடி எல்லாமே மீனில் செட் ஆகிரும். அப்படியே ஒழுங்காக சட்டி உட்காராம இருக்கு. அப்படிதான் இருக்கு 3 கால் இவ்வளோ மீனை போடுறான். சட்டி கறி பிடிக்கிறதா மீன் இருக்காண்ணா? ஊற்றுங்க. கும்பலா மீன் பொரியல் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த கும்பலா மீன் பொரியலோட கேப்ப கஞ்சியும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அதோடைய சுவையே சும்மா ரொம்ப ரொம்ப அசத்தலாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இதில் வந்து நீங்கள் இப்போ பிரைட்டன் வந்து சாப்பிடாமல் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். என்னென்னா போட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தான். போட்டு ஓட்டி முடியவும் நம்ம இதில் ஒரு ஆள் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த போட்டு ஓட்டிகிட்டு ஒரு ஆள் சாப்பிட வச்சோம். ஏன்னா வந்து இன்றைக்கி கொஞ்சம் காற்று கிடந்தனால அப்படி சாப்பிட முடியலை எல்லாருமே ஒன்றா.
எல்லாருமே நல்ல திருப்தியாக இந்த மீன் எல்லாத்தையுமே சாப்பிட்டோம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இது வரைக்கும் வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பற்றின கருத்துக்களையும் கண்டிப்பாக நண்பர்கள் வந்து பதிவிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. வீடியோ இது வரைக்கும் முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.